ஹாய் குக்கூத்த சகாய் மாரி சுண்டல் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவை பார்க்கலாம். இது 2 பல்லேரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகு, கொஞ்சம் புதினா. இது 1 டம்ளர் அரிசி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு கரம் மசாலா 1 ஸ்பூனு, பிரியாணி மசாலா 2 ஸ்பூனு, சோம்பு இப்போ கிராம்பு சேர்ந்து 1/2 ஸ்பூனு, இது ஒரு பிரிஞ்ச இலை, ஒரு பட்டை. இது 1 டம்ளரு நைட்டு சுண்டல் ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானது நீங்கள் இந்த கிராம்பு பட்டை இதெல்லாம் போட்டு வணக்கணும். மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிட்டு நீங்கள் இந்த பல்லேரி போடணும். பல்லேரி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வணக்குங்க. வணக்கிட்டு இந்த தக்காளி போடணும். தக்காளி நல்லா வணங்கணும். ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. தக்காளி வணங்கணும். ரொம்ப வணங்க வேண்டாம், இந்த மாதிரி வணங்கினா போதும். வணங்கிட்டு நீங்கள் இந்த பொடி எடுத்து வச்ச பொடி இதில் போடணும். போட்டு ஒரு 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 நிமிஷம் வணக்கிட்டு நீங்கள் இந்த கடலை போடணும். 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா வணக்கணும். வணக்கிட்டு ஒரு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க இந்த டம்ளரில். இது கொதித்து வரும்போது அரிசி போடணும். உப்பு உங்கள் அளவுக்கு தேவை போட்டுக்குங்க. இந்த மாதிரி கொதித்து வரும்போது நீங்கள் கொஞ்சம் இந்த புதினாவை இதில் போட்டுருங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்குங்க. நெய் ஊற்றி இந்த அரிசி இதில் போடணும். அரிசி போட்டு இலக்கி உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க. உங்கள் அளவுக்கு தேவைக்கு போட்டுக்குங்க. 5 இல்லாட்டி 6 விசில் வச்சுக்கோங்க. அது ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுண்டல் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது போல் செஞ்சு பிள்ளைகளுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.